அன்பு சகோதரிகளே, ஒரு திருமண உறவு என்பது அன்பினால் மட்டும் உருவானதல்ல, அது பரஸ்பர மரியாதையினால் நிலை பெறுவது. பல நேரங்களில் அவர் என் கணவர், அவர் எப்படி நடத்தினாலும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஒரு பெண்ணாக, உங்கள் சகோதரியாக சில கசப்பான உண்மைகளை இன்று நான் உரக்கச் சொல்லப் போகிறேன். உங்கள் கணவர் உங்களை ஒரு சரிபாதியாக மதிக்கிறாரா அல்லது வெறும் சுமைதாங்கியாக பார்க்கிறாரா? இந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கு விடை தரும். 1. உங்கள் பலவீனங்களை ஆயுதமாக பயன்படுத்துவது. நாம் அனைவரும் குறைகளுள்ள மனிதர்கள்தான். ஒரு நல்ல கணவர் உங்கள் குறைகளை சரிசெய்ய தோள் கொடுப்பார். ஆனால் மரியாதையற்ற கணவர் உங்கள் பலவீனத்தை மற்றவர்கள் முன் கேலி செய்வார். கணவன் மனைவிக்குள் இருக்கும் ரகசியங்களை அவர் சண்டையின் போது உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார். உறவினர்கள் முன்னிலையில் இவளுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கூட வாசிக்க தெரியாது என்று கிண்டல் செய்வது, அல்லது உன் அப்பா வீட்ல என்னத்த பெருசா செஞ்சிட்டாங்க என்று உங்கள் குடும்ப பின்னணியை குத்தி காட்டுவது. உங்களுக்கு வேலை கிடைக்காத நேரத்தை பற்றி பேசும்போது, உனக்கெல்லாம் யாரு வேலை தருவா, சும்மா வீட்ல உட்கார்ந்து சாப்பிடு என ஏளனம் செய்வது. உங்கள் பழைய தோல்வி அல்லது தவற்றை பற்றி மற்றவர்கள் முன்னிலையில் இவளுக்கு ஒன்னும் தெரியாது என மட்டம் தட்டுவதே. உங்கள் தோற்றம் அல்லது நிறத்தை பற்றி தாழ்வு மனப்பான்மை வரும்படி பேசுவது. 2. வார்த்தை விளையாட்டு மற்றும் திசை திருப்புதல், அதாவது கேஸ்லைட்டிங். இது ஒரு வகையான மன ரீதியான வன்முறை. உங்களை காயப்படுத்திவிட்டு பிறகு நீங்கள் கேட்பதற்கு முன்னரே, நீ ஒரு மென்டல், சின்ன விஷயத்த பெருசு பண்ற என்று உங்கள் மீதே பழி போடுவது. இது ஒருவரை மனநோயாளி போல சித்தரிக்கும் தந்திரம். அவர் செய்த தவற்றை மறைக்க உங்களை அதிகம் யோசிப்பவர், அதாவது ஓவர் திங்கர் என்று முத்திரை குத்துவார். உளவியலில் இதை கேஸ்லைட்டிங் என்பார்கள். இதில் பாதிக்கப்பட்ட பெண் காலப்போக்கில் தன் சுய நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் மீதே சந்தேகம் கொள்ளத் தொடங்குவார். அவர் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு, நீங்கள் அதை கண்டுபிடித்தால், நான் அப்படி சொல்லவே இல்ல, உனக்கு தான் காது சரியா கேட்கல என சாதிப்பது. ஒரு விவாதத்தின் போது நீங்கள் நியாயமான காரணத்தை சொன்னால், நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற, உனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை என பேச்சை திசை திருப்புவது. நீ எல்லாரையும் சந்தேகப்படுற, உன் கூட வாழறதே கஷ்டம் என தவற்றை உங்கள் பக்கம் திருப்புவது. 3. உங்கள் குரலை நசுக்குவது, அதாவது சைலன்சிங். வீட்டு விஷயத்திலோ அல்லது பொதுவான விஷயத்திலோ நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதை முழுமையாக கேட்காமலே நிராகரிப்பது. குடும்ப பேச்சுவார்த்தைகளில் உங்கள் கருத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார். நீ பொம்பள, உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் சொல்றத மட்டும் செய் என்று அதிகாரமாக பேசுவது. இது உங்களை ஒரு மனிதராகவே மதிக்கவில்லை என்பதன் அடையாளம். உறவினர்கள் முன்னிலையில் நீங்கள் பேச முயன்றால் கையை உயர்த்தி, நீ பேசாம இரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம் என அடக்குவது. குழந்தைகளின் கல்வி பற்றி ஆலோசிக்கும்போது, பணம் கட்டுறது நான் என்ன சொல்றனோ அதுதான் நடக்கணும் என்பது. நீங்கள் சொல்லும் ஐடியாக்களை காது கொடுத்து கேட்காமலே, இதெல்லாம் வேலைக்காகாது என அலட்சியப்படுத்துவது. 4. எல்லை மீறிய சந்தேகமும் கட்டுப்பாடும். உங்கள் போன் பாஸ்வேர்ட் கேட்பது, யாரிடம் பேசுகிறீர்கள் என்று உளவு பார்ப்பது, இதையெல்லாம் பாசம் என்று நம்பாதீர்கள். அன்பு என்ற பெயரில் உங்களை ஒரு கைதி போல நடத்துவது. ஏன் இவ்ளோ நேரம் ஆன்லைன்ல இருந்த என்று கேட்பது, அல்லது உங்கள் தோழிகளிடம் பேசுவதை தடுப்பது. நீங்கள் யாரிடம் போனில் பேசினாலும், யார் அது, எதுக்கு இவ்ளோ நேரம் பேசுற என துருவி துருவி விசாரிப்பது. நீங்கள் வெளியே செல்லும்போது எந்த உடை அணிய வேண்டும், எப்போது திரும்பி வர வேண்டும் என நிபந்தனை விதிப்பது. உங்கள் தனிப்பட்ட மெயில்கள் அல்லது மெசேஜ்களை திருட்டுத்தனமாகவோ அல்லது கட்டாயப்படுத்தியோ செக் செய்வது. மதிக்க தெரிந்த கணவர் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு, அதாவது பிரைவசிக்கு மதிப்பளிப்பார். 5. நிதி ரீதியான சர்வாதிகாரம், அதாவது ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். வீட்டுச் செலவுக்கு பணம் தருவதில் கணக்கு பார்ப்பது அல்லது உங்கள் சம்பளத்தை முழுவதுமாக பிடுங்கிக் கொள்வது. பணத்தை ஒரு அதிகார மையமாக பயன்படுத்தி உங்களை அடக்குவது. ஒரு 10 ரூபாய் செலவு செய்தால் கூட அதற்கு கணக்கு கேட்பது. நீங்கள் சம்பாதிக்கும் பெண்ணாக இருந்தால் உங்கள் ஏடிஎம் கார்டை அவரே வைத்துக்கொண்டு உங்களுக்கு சொற்ப பணம் தருவது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் தராமல் இழுத்தடிப்பது. நீங்கள் ஒரு சிறிய பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் அவரிடம் கையேந்தி நிற்க வைப்பது. பொருளாதார சுதந்திரம் இல்லாத பெண்ணை எளிதாக அடிமைப்படுத்தலாம் என்பது சில ஆண்களின் கணக்கு. 6. உங்கள் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது.
உங்களுக்கு உடல்நலக்குறைவோ அல்லது மன அழுத்தமோ ஏற்படும்போது அதை டிராமா என்று முத்திரை குத்துவது. நீங்கள் ஒரு நஷ்டத்தையோ அல்லது இழப்பையோ நினைத்து வருந்தினால் நீ எப்பவும் அழுதுட்டே இரு என கிண்டல் செய்வது. வேலைப்பளுவினால் நீங்கள் சோர்வாக இருந்தால் வீட்ல ஏசில தூங்குறதுக்கு இவ்ளோ பில்டப் என்பது. நாள் முழுக்க வீட்ல தானே இருக்க, உனக்கு என்ன அப்படி டயர்ட் என்று கேட்பது. உழைப்பை மதிக்காத இடத்தில் அன்பு நிலைக்காது. 7. முக்கிய முடிவுகளில் உங்களை விலக்கி வைப்பது. திருமண உறவில் இருவருக்கும் சம உரிமை உண்டு, ஆனால் அவர் ஒரு தனிநபராகவே முடிவெடுப்பார். வீடு வாங்குவது, கடன் கொடுப்பது அல்லது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது போன்ற பெரிய முடிவுகளில் உங்கள் கருத்தை கேட்காம தானாக முடிவெடுப்பது. யாரிடமாவது பெரிய அளவில் கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது. உங்களை கேட்காமலேயே வீடு மாறுவது அல்லது வேலையை விடுவது போன்ற முடிவுகளை எடுப்பது. குடும்ப விழாக்களுக்குச் செல்வதை உங்களிடம் ஆலோசிக்காமல் அவராகவே மறுப்பது அல்லது சம்மதிப்பது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் நகைகளை அடகு வைப்பது. இது உங்களை ஒரு ஜடப்பொருள் போல நடத்துவதற்கு சமம். 8. முரண்பட்ட நடத்தைகள், அதாவது ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட். அவருடைய மூற்றுக்கு ஏற்ப உங்களை நடத்துவது. இது உங்களை எப்போதும் ஒரு அச்சத்திலேயே வைத்திருக்கும். ஒரு நாள் மிக அன்பாக பேசுவார், மறுநாள் காரணமே இல்லாமல் எரிந்து விழுவார். இது உங்களை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருக்கச் செய்யும் தந்திரம். ஒரு நாள் காலையில் காஃபி போட்டுக் கொடுத்து அன்பாக இருப்பார், மதியம் வந்ததும் கடுகடுவென எரிந்து விழுவார். ஒரு வாரம் மிக நெருக்கமாக இருந்துவிட்டு அடுத்த வாரம் உங்களை யாரோ போல நடத்துவது. வெளியில் எல்லோர் முன்னிலையிலும் நல்ல கணவர் போல நடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்ததும் வன்முறையாக பேசுவது. காலையில் கொஞ்சி குலவி விட்டு மாலை வந்ததும் சின்ன காரணத்திற்காக பேசாமல் இருப்பது. 9. மௌனத்தால் தண்டிப்பது, அதாவது சைலண்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் செய்த ஒரு சிறிய தவறுக்காக அல்லது அவரது விருப்பத்திற்கு மாறாக நடந்ததற்காக பல நாட்கள் பேசாமல் இருப்பது. சண்டை வரும்போது பேசி தீர்க்காமல் பல நாட்கள் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு பேசாமல் இருப்பது. சாப்பாடு போட்டு வைத்தால் அதை சாப்பிடாமல் தவிர்ப்பது அல்லது வேறு அறைக்குச் சென்று படுத்துக்கொள்வது. நீங்கள் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லாமல் செல்போனை நோண்டிக் கொண்டிருப்பது. நீங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் உங்களை கெஞ்ச வைத்து இன்பம் காண்பது. மௌனத் தண்டனை என்பது உடல் ரீதியான அடியை விட அதிக மனவலியை தரும். இது ஒருவரை உணர்ச்சி ரீதியாக சிதைக்கும் வன்முறை. 10. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது. நீங்கள் ஒரு வேலைக்குச் செல்வதையோ அல்லது உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதையோ அவர் ரசிக்க மாட்டார். அவரை விட உயர்ந்து விடுவீர்களோ என்ற பயம் அவருக்கு இருக்கும். உங்கள் வெற்றி அவருக்கு பெருமையாக இருக்காது, மாறாக தன் அதிகாரத்திற்கு வந்த ஆபத்தாக கருதுவார். உங்களுக்கு ஒரு விருது அல்லது பாராட்டு கிடைத்தால் இதெல்லாம் யாருக்குத்தான் கிடைக்காது என சிறுமைப்படுத்துவது. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்க முயன்றால், உதாரணமாக ஓட்டுநர் பயிற்சி, இதெல்லாம் உனக்கு வராது, பேசாம வீட்ல இரு என முடக்குவது. நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்தால் வீட்டை சரியா கவனிக்கல, சமையல் நல்லால என வேண்டுமென்றே குற்றம் கண்டுபிடிப்பது. உங்களுக்கு வேலை உயர்வு கிடைத்தால் அதை கொண்டாடாமல் இனி வீட்டு வேலை யார் செய்வா என்று முட்டுக்கட்டை போடுவது. சகோதரிகளே, ஒரு நிமிடம். இன்று பகிர்ந்து கொண்ட இந்த எண்ணங்கள் உங்கள் உறவில் மரியாதை இருக்கிறதா என்று சிந்திக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும். உங்களுக்காக நின்று பேசுவது, உங்கள் எல்லைகளை வகுப்பது மற்றும் மரியாதையை வலியுறுத்துவது எப்போதுமே உங்கள் உரிமை. உங்கள் மௌனம் உங்கள் வலிமை அல்ல. உங்கள் குரலை கண்டுபிடியுங்கள். உங்கள் மதிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. உதவி தேவைப்பட்டால் நம்பிக்கையான உறவினர்களையோ நண்பர்களையோ அல்லது தொழில்முறை ஆலோசகர்களையோ நாடுங்கள். நினைவில் வையுங்கள், நீங்கள் மதிப்புமிக்கவர், நீங்கள் அன்புக்குரியவர் மற்றும் நீங்கள் ஒரு நல்ல உறவுக்கு தகுதியானவர். உங்களை முதலில் நீங்களே மதியுங்கள். அப்போதுதான் உலகமும் உங்களை மதிக்கும். இதோடு இன்றைய பகிர்வை முடிக்கிறேன். அன்பும் பரிவும் நிறைந்த வாழ்வு உங்களுக்கு கிட்டுமென பிரார்த்திக்கிறேன். நன்றி.